ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பட்டு மாதிரி அழகிய கூந்தலை பெற என்ன பண்ணலாம். இன்னைக்கு நவ நாகரிக உலகத்துல கூந்தலை பராமரிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறோம். அப்படிப்பட்ட ஆசைக்கு அவங்க செய்யக்கூடிய முயற்சி ஒண்ணுதான், அதுதான் பியூட்டி பார்லர். அதை சரி செய்யறேன், இதை சரி பண்றேன் அப்படின்னு பியூட்டி பார்லருக்கு போய் பணத்தை தேவையில்லாம செலவு பண்றோம். இந்த செயலை கொஞ்சம் மாத்திக்கிட்டு நமக்கு இயற்கையா கிடைக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி நம்முடைய கூந்தலை பராமரிக்க முடியும் அப்படின்றத நிறைய பேர் உணர்ந்தாலும் நேரம் இல்லாம எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி எதையுமே அவங்க பண்றது இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரே ஒரு தேங்காயை வச்சு உங்களோட கூந்தலை பட்டு மாதிரி பராமரிக்கிற முறையை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பட்டு மாதிரி அழகிய கூந்தலை பெறதுக்கு ஒரு முழு தேங்காயை எடுத்துக்கோங்க. இந்த தேங்காயை நல்லா கீறி கட் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான ஒரு கிளாஸ் தண்ணீரை அதுல சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க, வெதுவெதுப்பான ஒரு கிளாஸ் வாட்டர், ஓகேங்களா? அதை சேர்த்து நல்லா அரைச்சுக்கணும். அரைச்ச இந்த விழுதுல இருந்து தேங்காய் பாலை எடுத்துக்கணும். இப்போ இந்த தேங்காய் பால் என்ன பண்ணும்னா ஒரு காய்ச்சி புகாத டப்பால ஊத்தி மூடி ஃப்ரீசர்ல அரை மணி நேரம் அப்படியே வச்சிடணும். அரை மணி நேரம் கழிச்சு இந்த டப்பாவை எடுத்து திறக்கும் போது மேல வெண்ணெய் மாதிரி ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கும். அதை மட்டும் தனியா எடுத்து ஒரு பவுல்ல வச்சிடுங்க. ஃப்ரீசர்ல வைக்க விருப்பம் இல்லாதவங்க 1-2 மணி நேரம் சாதாரண ஃப்ரிட்ஜ்லயே நீங்க வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நைட்டு இந்த தேங்காய் பாலை எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சு மூடி போட்டுட்டு காலையில எழுந்து அதுக்கு அப்புறம் பார்க்கும்போது மேல இந்த தேங்காய் கிரீம் கிடைக்கும். இப்படியும் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த தேங்காய் கிரீமை தனியா எடுத்து ஒரு பவுல்ல வச்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை கிரீம் பதத்திற்கு வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, கலக்கிக்கோங்க. வேற எதுவுமே நீங்க சேர்க்க வேணாம். இது அப்படியே உங்க தலைமுடியில ஒவ்வொரு பாகமா எடுத்து அப்ளை பண்ணுங்க. அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு தலைக்கு குளிச்சிடுங்க. அவ்வளவுதாங்க. இப்படி நீங்க வாரத்துக்கு ஒரு முறை பண்றது மூலமா உங்களோட தலைமுடியில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி உங்களோட முடி பட்டு மாதிரி மென்மையாவும் அதே சமயம் அடர்த்தியாவும் வளர ஆரம்பிக்கும். அப்புறம் என்னங்க யோசிச்சுட்டு நம்ம எல்லாரோட வீட்லயுமே கிடைக்கக்கூடிய இந்த தேங்காயை வச்சு நாமளே சுத்தமான முறையில தேங்காய் கிரீம் எடுத்து யூஸ் பண்றது மூலமா தேங்காயில இருக்கக்கூடிய எல்லா விதமான அற்புதமான சத்துக்களும் நம்ம கூந்தலுக்கு கிடைச்சு கூந்தல் ஆரோக்கியமா திகழுங்க. இதுக்கப்புறம் நீங்க பியூட்டி பார்லர் போவீங்க, அதுவும் வாரத்துல ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணாலே போதும். சட்டுன்னு தேங்காய் உடைங்க, கிரீமை ரெடி பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க, வேற லெவலில் அவங்களோட ஹேரை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அதே மாதிரி லைக் பண்ணிட்டு அப்படி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பாவம் எல்லாருக்குமே முடி அப்படின்னா ஆசை தானேங்க. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாது பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணி வச்சாதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றேன் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனே பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அகைன் உங்களை நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்றேன். Until then, signing off. This is me, Karthi from Health and Beauty Tips Tamil, அழகும் ஆரோக்கியம் சேனல். Thanks so much. Bye. Take care.